அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணை என்ன என்பது குறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இந்த வழக்கு விசாரணை தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்த போதுதான் சென்னை, கோவை மாநகராட்சிகள்ல பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதுல 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகள் நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்குல 6 வாரங்கள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தலை என கூறிதான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக அந்த வழக்கை தொடர்ந்து இந்த அறப்போர் இயக்கம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவுக்கு பதிலளித்த லஞ்ச ஒழிப்புத்துறை டெண்டர் முறைகேடு வழக்குல முன்னாள் அமைச்சர் வேலுமணியுடைய பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் 2 IAS அதிகாரிகளுக்கு எதிரான வழக்கு தொடர்பாக அந்த மத்திய அரசினுடைய அனுமதி கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் வழக்கு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் முன்பு இன்று மீண்டும் விசாரிக்க வந்த போது டெண்டர் முறைகேடு வழக்குல குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கோரி விண்ணப்பித்த போது தமிழில் உள்ள ஆவணங்கள் மொழிபெயர்த்து அனுப்ப கோரி விண்ணப்பத்தை மத்திய அரசு திருப்பி அனுப்பிவிட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்லக் தெரிவித்தார். மேலும் அந்த 12,000க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட ஆவணங்கள் அந்த மொழிபெயர்க்கும் பணிக்கு கூடுதல் மொழிபெயர்ப்பாளர்கள் நியமிக்க 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கி அரசாணை பிறப்பித்துள்ளதாகவும் இந்த பணிகளை முடித்து மத்திய அரசு அனுமதி கோரி மீண்டும் விண்ணப்பிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். முன்னாள் அமைச்சர் IAS அதிகாரிகளுக்கு எதிரான வழக்கில் விரைந்து நடவடிக்கை எடுக்காத லஞ்ச ஒழிப்புத்துறையின் நடவடிக்கை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அமைச்சர்கள், MPக்கள், MLAக்கள் மீதான வழக்கில் எதுவே நகர்வதில்லை என்றும், ஆனால் அந்த மற்றவர்கள் மீதான வழக்கில் வந்தே பாரத் ரயில் போல வேகம் உள்ளதாகவும் அவருக்கு சுட்டிக்காட்டினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில தனக்கு எதிராக எந்த வழக்கும் இல்லை என முன்னாள் அமைச்சர் கூறக்கூடும் என்று தெரிவித்த நீதிபதி மக்கள் நம்பிக்கை பெற அமைச்சர்கள், அதிகாரிகளுக்கு எதிரான அந்த ஊழல் வழக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிரமாக கருத வேண்டும் என கேட்டுக்கொண்டார். குறிப்பா நடைமுறைகளுக்கு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டால் வழக்கு தனது வலுவை இழந்துவிடும் என்றும் வழக்கை அனைவரும் மறந்துவிடக் கூடும் என்று தெரிவித்த நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவகாசம் வழங்கி விசாரணை நவம்பர் 10ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.